ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்கிற செகண்ட் எக்ஸசைஸில் இருக்கிற செகண்ட் சம் தான் போட போகிறோம். கொஸ்டின் என்ன, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3,4 up to 45 and R be the relation defined as is square of a number. On A, write R as a subset of A cross A. Also find the domain and range of R. இப்போ என்னன்னா ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்பி த ரிலேஷனை கொடுத்துட்டாங்க. ரிலேஷன்னா as defined as a square of a number. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர் இருக்குல்ல, ஸ்கொயர்ஸை தான் இதோட இது சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஆன் ஏனா திருப்பி ஏ மேலேயே ஏ இருக்குது, அப்போது ஏ கிராஸ் ஏ. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் ஆனு அப்படின்னு வந்தாலே அந்த எந்த செட்டு மேலே எந்த இது பி ஆன் ஏ சி ஆன் ஏ, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் எந்த செட்டு மேலே. இங்கே ஏ ஆன் ஏன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ என்னது ஏ கிராஸ் ஏ. ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இங்கே திருப்பி ஏ கிராஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் வந்து நம்ம சப்செட்டாக எழுதணும். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ஈக்குவல் டு 1,2,3,4 அப் டு என்னது 45. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். இப்போ என்ன ஏ கிராஸ் ஏன்னா எப்படி இருக்கும், இப்போ ஏ கிராஸ் ஏன்னா இது நம்ம ஒரு நம்பர் எடுத்தால் எல்லா நம்பரும் போட்டு திருப்பி அடுத்த நம்பர் இருக்கும். அப்போ இது என்ன ஆகும், இது ரொம்ப பெருசாக அந்த நோட்டு ஃபுல்லாக எதனா பார்த்தாத மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். அப்புறம் இது எப்படி எதுனா 1,1 1,2 அப் டு போய்கிட்டே நம்ம எக்ஸ்ட்ரா போடுற மாதிரியே இருக்குது. இங்கே என்னது 1,45 இப்படி போமா. இதே மாதிரி இங்கே என்ன ஆகும், இங்கே வந்துக்கிட்டே இருக்குமா. இங்கே என்ன ஆகும் 45,1 45,2 இங்கே அப் டு எங்கே வரும் 45,45 இங்கே வரைக்கும் வரும். அந்த மாதிரி நம்ம இங்கே இவ்வளோ ஆனால் வரும். அந்த மாதிரி நம்மளாவே என்ன டாட் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோ இது முடிஞ்சா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட, ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்னால் என்னது 1 × 1 = 1. இந்த மாதிரி ஒரே நம்பரை தன்னை தானே மல்டிப்ளை பண்ணுற ஸ்கொயர் சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி 2 × 2 எவ்வளோ 4, 3 × 3 எவ்வளோ 9. இந்த மாதிரியே ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் இதில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ வரைக்கும், இப்போது நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்லாம் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் அப்போ 45 கூட இருக்கிற எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸும் பார்க்குற போகிறோம். அப்போ 1 போட்டாச்சு, 4 போட்டாச்சு, 1 வந்து இப்போ R = 1,2 வந்து 1,4 இருந்துச்சு, 9 வந்துச்சு. அடுத்து என்ன வரும் 4 ஸ்கொயர் எவ்வளோ 16, 4 × 4 16 தானே. அடுத்து 5 × 5 25, 6 × 6 36, 7 போனால் 49 ஆயிரும். அதனால் நம்ம என்னென்னா 6ஓட நிப்பாட்டிக்கணும், 36ஓட நிப்பாட்டிட்டோம். இது இருக்குது. இப்போ இதுதான் என்னென்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, ரேஞ்ச். இப்போ ரேஞ்சுக்கான வச்சு டொமைன் என்னவா இருக்கும், இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணாமல் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை டொமைன் சொல்லுவாங்க. அப்போ டொமைன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 1 வரும், 4னா 2வா, 9னா 3, 16னா 4, அடுத்து என்ன வரும் 25னா 5, அடுத்து 36னா 6. அவ்வளோதான், முடிஞ்சு. டொமைன் முடிஞ்சு, ரேஞ்சு முடிஞ்சு, 2 முடிஞ்சா அவ்வளோதான் சம். இந்த டவுட் இருந்தால் கேளுங்க, வேறு சம்னா. தேங்க்யூ.